வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவம். நாம் சென்ற பகுதியிலேயே இது ஒரு வாழ்வியல் தத்துவம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். சென்ற பகுதியில் நாம் இந்த சிந்தனையில் உணர்வு என்றால் என்ன, அந்த உணர்வு உணர்ச்சி என்ற நிலைக்கு மாறுவதற்கு இடையில் என்னென்ன மாதிரியான ஒரு நிலைகளை கடந்து வருகிறது என்பதையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டோம். சாதாரணமாக நாம் மனம் என்று சொல்லும்போது அது உணர்ச்சி என்பதில் தொடங்குவதாக மனதின் 10 படிநிலைகளில் பார்த்திருப்போம். ஆனால் அதற்கு முன் உணர்வு என்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை யூகித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே பல இடங்களிலே நாம் அதை பற்றி சிந்தனை செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், உணர்வு என்ற ஒரு நிலையில் இருந்துதான் உணர்ச்சி என்ற ஒரு நிலை தோன்ற முடியும். எடுத்தவுடனே உணர்ச்சி என்று அது தொடங்கி விடாது. அதனால தான் மனதின் படிநிலைகள் என்று மகிழ்ச்சி அதை கொடுத்துட்டாங்க. சரி, அப்ப உணர்வு என்று வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தோம். சென்ற வாரம் இதே வேதாத்திரிய காந்த தத்துவத்திலே அது எது உணர்வு, எப்பொழுது உணர்வு என்பதை பற்றி விரிவாக நாம் சிந்தனை செய்தோம். அப்ப 5 பூதங்கள் ஒன்றாக இணைந்து உயிரினம் என்று தோன்றும் போது தோன்றிய நிலையில் எப்பொழுதும் சனத்துக்கு சனம் அந்த உணர்வு என்ற நிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இன்னும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அந்த உணர்வு என்ற ஒரு நிலை வரும்பொழுது அங்கு ஒரு நான் என்ற ஒன்று தோன்றுகிறது. அந்த நான் என்பதுதான் நமது மகரிஷியினுடைய நான் யார் தத்துவத்தின் ஆய்விலே அறிவாகிய தெய்வம் என்ற ஒரு நிலையையும் சிந்தனை செய்தோம். சரி, உணர்வு என்ற நிலையிலிருந்து அதுக்கு அடுத்து எந்த நிலைக்கு போகுது? நேர நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்விலிருந்து மனதின் படிநிலைகளில் உணர்ச்சிக்கு போயிடுறோம். ஆனால் அந்த உணர்ச்சின்னு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை நிலைகள் இருக்கிறது பாருங்கள். அந்த உணர்வு என்ற நிலையில் நான், அதுக்கு அடுத்த நிலையில் அங்கு அறிவு என்ற ஒரு நிலை, அந்த அறிவு நிலையினுடைய அடுத்த நிலை மனம் என்பதில் தனித்த மனம். தனித்த மனம் என்றால் அதை புலன்கள் வழியாக பொருள்களோடோ நபர்களோடோ தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த தொடர்பு கொண்ட அனுபவ பதிவுகளின் வழியாக எண்ணமாகவும் எழுச்சி பெறக்கூடாது. அது தனித்த மனம். அப்ப மனம் எண்ணம் இல்லாத மனம் என்று தனித்த மனம் என்று இருந்தாலும் அதன் நுண்ணிய பகுதி என்பது அறிவு என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று பார்த்தோம். தனித்த மனதுக்கு அடுத்து என்ன என்று சொன்னால், அடுத்த நிலை அது புலன்களோடு தொடர்பு கொள்ளாது. கருமையத்தில் அந்த அனுபவ பதிவுகள் இருக்கிறதே, அந்த பதிவுகள் மூலம் பதிவுகளோடு தொடர்பு கொண்டு மூளையின் மூலமாக எண்ணமாக வரக்கூடிய அங்க மனம், அந்த அடுத்த நிலை. அதுக்கு அடுத்த நிலை தான் என்ன ஆகுது? நேரடியாக புலன்கள் வழியாகவே பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அங்கதான் என்ன ஆகுது? இந்த பஞ்ச தன்மாற்றம்ங்கிறது நடக்கிறதெல்லாம் இங்கே தான். இங்கே
5 புலன்கள் வழியாக வரும்போது தான் பஞ்சதன் மாற்றம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நிலைகளை கடந்து வருகிறது என்பதை நமது தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் ஆழ்ந்து உணர்ந்திருக்கிறோம். சரி, இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், துன்பம் இல்லாத ஒரு நிலை வேண்டும். இதுதான் நாம மனிதன் தேடக்கூடியது. நாம் வேண்டி பெற வேண்டியது என்று எதுவும் இல்லை என்பதை முதலில் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எதையெல்லாம் வேண்டி பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ அவையெல்லாம் நம்மிடமே முழுமையாக இருக்கிறது என்ற ஒரு தத்துவம் புரியாத ஒரு காரணத்தினால்தான் வேண்டுதல், தேடுதல் என்பதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், வேண்டுதல் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, ஈவன் நமது மன்றத்துக்கு வருபவர்களே இந்த தியானம் செய்தால் எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று வேண்டுதலோடு வருகிறதை பார்க்கிறோம். சங்கல்பம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு நமது வேதாத்திரிய ஆசிரியர்களே உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் சங்கல்பமாக செய்து அதை தியானத்தில் நினைந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகமாக உணரக்கூடிய உணர்வுக்குத்தான் இந்த தேடுதல்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை அவர்களே உணராத ஒரு நிலை. நமக்கு தற்காலிகம் என்பது தேவையில்லை. நிலையான சுகம், நீடித்த சுகம், அது எந்த ஒரு நிலையிலும் துன்பமாக மாறாத சுகம். அப்ப இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அது நிலையானது, நீடித்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது தற்காலிகமானது, அது நிலையானது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. தற்காலிகமானதாக இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் அதை வாங்கிக்கிட்டு போகிறோம். இது 5 நிமிஷம் தான் இருக்குன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை மீண்டும் 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 அதை நாம் தூய்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தற்காலிகமானது என்று சொன்னால் அந்த சுகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நேரத்துக்கு அப்பால் துன்பமாக மாறிவிடும். அப்ப இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் வேண்டி பெறக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அது எத்தனை கோடி கொடுத்து பெற்றாலும் சரி, அது அந்த சுகமோ மகிழ்ச்சியோ இன்பமோ துன்பமாக கண்டிப்பாக மாறிவிடும். அப்படி துன்பமாக மாறிவிடும் என்பதை ஊர்ஜிதம் செய்வதனால்தான் அது தற்காலிகம் என்று சொல்கிறோமே தவிர, அது தற்காலிகம்னா கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறமேலு அமைதியாயிரும் அப்படின்னு இல்லை. தற்காலிகமாக இருக்குது அப்புறம் அமைதி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் அடுத்தது எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அது துன்பமாக மாறுகிறது. இந்த இடத்தை எந்த ஆன்மீக அமைப்பிலும் இந்த இடம் விளக்கப்பட்டது இல்லை என்பதுதான் என்னுடைய அனுபவம். ஏனென்று சொன்னால், மகரிஷியினுடைய காந்த தத்துவம்தான் இந்த தெளிவை கொடுக்கிறது. எந்த தெளிவை? இன்பந்தான் துன்பமாக மாறுகிறது என்ற தெளிவை இதுவரைக்கும் எந்த ஆன்மீகமும் சொல்லவில்லை. வேதாத்திரி மகரிஷியை தவிர எந்த ஆன்மீகத்திலும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது இல்லை. சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்லப்பட்டது இல்லை. இதுக்காக மகரிஷி ஜாங்கிரி கதையை எத்தனாயிரம் தடவை சொல்லியிருப்பார். அவர் ஆயிரக்கணக்கில் அந்த கதையை சொன்னதை என் காதலேயே கேட்டிருக்கிறேன். எத்தனை வருடம் அது சொல்லாத நாள் இருக்காது, அப்படி பேசியிருக்கிறார். அப்ப துன்பம் என்று தனியாக ஒன்று இல்லை, இன்பம்தான் துன்பமாக மாறுகிறது. அது
மாறக்கூடிய அந்த இன்பத்துக்கு பெயர், அதுக்கு என்ன சொல்கிறோம்? தற்காலிக சுகம், தற்காலிக இன்பம். அது நிலையானது இல்லை என்று சொல்கிறோம். சரி, இப்போ நமக்கு என்ன வேண்டும்? துன்பமாக மாறக்கூடாது, நிலையான சுகம் வேண்டும். நிலையான சுகம் வேண்டும் என்று சொன்னால் அது இந்த பொருள்களோடோ நபர்களோடோ இணையும் போது கிடைக்காது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த தெளிவு நமக்கு வேணும். சரி, அப்படின்னா அப்போ நிரந்தர சுகம் அப்படின்னா எங்கே போகணும்? இது ரெண்டையும் விடணும், இது ரெண்டையும் விடணும். அப்போ இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படி சொன்னோம்னா அங்கே மனம் என்ன ஆகிறது? நேரடியாக புலன்கள் வழியாக போகிறத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகுது? நீ புலன் வழியாக தானே போக மாட்ட, புலன் வழியாக அனுபவங்களை கோடிக்கணக்கில் உள்ள வச்சிருக்கீல, அதை எடுத்து நான் எண்ணமாக எழுப்பச் செய்து அதில் ஒரு சுகம் காண்றேன்னு சொல்லுது. ஆனால் அதில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, அது எண்ணமாக வரும்போது மீண்டும் அது செயலாக மாறுவதற்கு தூண்டக்கூடியதாக மாறுகிறது. அப்போ இந்த எண்ணங்களாகவும் வரக்கூடாது, இந்த செயல்களாகவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் மனம் தனித்த மனமாக நிற்க வேண்டும். இந்த ஒரு நிலைதான் எண்ணம் அற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை என்பது. இப்போ எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதற்கு சில முயற்சிகள், அதுக்கு முயற்சியெல்லாம் தேவையில்லை. எண்ணம் இல்லாமல் இருக்கிறன்னா அது இருக்க வேண்டியதானே, ஆனால் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் சில இயக்கங்கள் சொல்லுகிறார்கள், ஞானம் என்று சொல்லித் தருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது இயலாது, முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எண்ணம் என்பது இயற்கையிலிருந்து வருகிறது என்ற ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு சொல்லை சொல்வதனால் அது முடியாது என்று சொல்கிறார்கள். இப்போ எண்ணம் இல்லாத ஒரு நிலை சாத்தியமா இல்லையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் கெட்ட எண்ணமாக இருந்தாலும் அது இயற்கையிலிருந்து வருகிறது, அது வந்து கொண்டு தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது, அதை அப்படியே விட்டு விடுங்கள், இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம்? போன வாரம் இதை தனித்தனியாக அந்த உணர்வு என்பதிலிருந்து தனித்தனியாக ஆய்வு செய்தோம். அப்போ இந்த மேல் மனம் என்பது எங்கே போகுது? புலன் வழியாக போகுது. அதை நிறுத்துறது தான் ஆக்கினைத்தவம். அதை நிறுத்திட்டோம்னா அது பதிவுகளின் வழியாக எண்ணங்களாக வருது, அதை நிறுத்துறதுக்கு தான் துரியதவம். அப்போ இது ஆக்கினைத்தவன் துரியதவன் சொல்கிறதுங்கிறத விட்டுத்துட்டு நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆல்ஃபா நிலைக்கு மனம் வந்துடுச்சுன்னு சொன்னால் புலன் வழியாக வெளியே போகாது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது விஞ்ஞானம் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, தீட்டா லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எண்ணங்களும் வராது, பதிவுகளிலிருந்து எண்ணங்களும் வராது. அப்போ தீட்டா லெவலுக்கு போயிடணும், டெல்டா லெவல். அப்போ டெல்டா லெவல் வரைக்கும் மனதின் அலைச்சூழல் குறையும் போது அங்கே எண்ணங்கள் இல்லாமல் நிற்க முடியுது. எண்ணங்களுக்குரிய பதிவு இருக்குதா? இருக்குது. ஆனால் மனம் அதை எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக வெளியே வருவதில்லை. அப்போ மனம் வேறு, எண்ணம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணமும் மனமும் ஒன்றல்ல. மனம் அந்த பதிவோடு இணைப்பு பெற்று வரும் பொழுது அது எண்ணம், அது தனியாக இருக்கும்போது வெறும் மனம். அதனால தான் நம்ம தனித்த மனம் என்று சொன்னோம். அப்போ தனித்த மனம்ங்கிறது எங்கே வரும்? ஆல்ஃபா தீட்டாங்கிற லெவல்லையே என்னாகும்? தனித்த மனதை நோக்கிய பயணம் இருக்கும் அங்கே. அப்போ அங்கே என்ன இல்லை? எண்ணம் இல்லாமல் மனம் நிற்கும். அப்போ அது தனித்த மனம். அங்கே மனமாக இருக்குமா அறிவாக இருக்குமா? மனமாகத்தான் இருக்கும்.
நல்லா திரும்ப 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 இதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். ஏன் மனமாக இருக்கும்? அப்போ மனமாக இருப்பதற்கும் அறிவாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சொன்னோம். அந்த உணர்வு என்ற நிலை என்பது ஜீவகாந்தம் இந்த உடலோடு இணைந்து இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த இணைப்பினால், அந்த இணைப்பின் இடத்தில் தன்மாற்றம் அடையக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான் உணர்வு. ஆனால் அந்த இணைப்புங்கிறத விட்டுட்டு அந்த ஜீவகாந்தம் இந்த உடலோடு உரசி நகரும்போது, உரசும்போது அங்கு மனம். இணைந்திருக்கும் போது உணர்வு, உரசும்போது மனம். இதை நம்ம போன தடவை நல்லா பார்த்தோம். திரும்பவும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை திரும்ப 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 பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை மீண்டும் ஞாபகப்படுத்தினா தான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாளைக்கு இதை அப்படியே நம்ம பேசிட்டோம்னா அப்புறமேலுக்கு புரிஞ்சிடும். அறிவுனா என்ன, மனம்னா என்ன, உணர்வுனா என்ன, எண்ணம்னா என்ன, தன்மாற்றம்னா என்ன, இதுக்கு இந்த தெளிவு வந்துருச்சுனாலே நமக்கு காந்த தத்துவத்தினுடைய அந்த ஆழ்ந்த அறிவை பெற்று விடலாம். சரி, அப்ப இது எங்க உரசுது? ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தோலின் உட்புறச் சுவர்களை உரசிக்கொண்டே செல்கிறது. அது மட்டுமல்ல, உடம்புக்குள்ள எத்தனை உறுப்புகள் இருக்கிறது? இந்த உறுப்புகள் எல்லாம் அந்த உடலுக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த உடலை சூழ்ந்து சுழன்று கொண்டிருக்கும் ஜீவகாந்தம் இந்த உறுப்புகளினுடைய அந்த சுவர்களை உரசிக்கொண்டு தானே செல்லும். இப்போ ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது, குடல் இருக்குது, சிறுகுடல், பெருகுடல் எல்லாத்தையும் உரசிக்கொண்டு தானே செல்லும். அப்போ உரசிக்கொண்டு அந்த உரசல் இருக்கும் பொழுது, அந்த உரசலின் போது அங்கு ஏற்படக்கூடிய தன்மாற்றம் என்பது என்ன? மனம். மனம் இதை தான் தனித்த மனம்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம போன என்ன சொன்னோம்? ஜீவகாந்தம் விரயம் இல்லாத தன்மாற்றம் அப்படின்னு சொன்னோமா? ஆமாம், இதுதான் தனித்த மனம். ஆனால் அது எண்ணமாக வரும்போது விரயமாயிடும். மூளையின் வழியாக வெளியே போகும்போது விரயமாயிடும். விரயமாயிடும். சரி, அப்போ இந்த தனித்த மனம் அது சாத்தியமான சாத்தியம். மனதின் அலைச்சுழலை குறைச்சா போதும் போதும். அப்போ நீங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா கூட அது என்ன ஆகுது? இந்த மூச்சை கவனிக்க கவனிக்க மூச்சினுடைய வேகம் குறையுதுங்க. மூச்சினுடைய வேகம் குறைய 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 அந்த எண்ணங்களினுடைய எழுச்சி குறையுதுன்னு சொல்கிறாங்க. மூச்சு மிகவும் மெல்லியதாக மாறிவிட்டால் அங்கே எண்ணங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள், மூச்சை கவனித்து கொண்டே இருந்து மூச்சு குறைஞ்சு 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 ஒரு மெல்லிய மூச்சாக மாறும் பொழுது அங்கே எண்ணம் வரல அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம தீட்டா லெவலில் தாண்டிட்டோம்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ தீட்டா லெவலில் தாண்டிட்டோமா, சுவாசத்தின் அளவை குறைத்திருக்கிறோமா? நீங்கள் தீட்டா லெவலுக்கு போயிட்டீங்கன்னா சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், எண்ணங்களும் வராது. சுவாசம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது தீட்டா லெவலுக்கு போயிடும், அங்கேயும் எண்ணம் வராது. எல்லா நிலையும் ஒன்று தான். அப்போ இன்றைக்கி வாசி யோகம் பண்ணுறது, எங்கள் வாசி யோகம்தான் சிறந்தது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரே இடத்தை நோக்கிய பயணம்தான். நீங்கள் விபாசனா போகிறீங்க, விபாசனாவில் என்ன பண்ண சொல்கிறாங்க? அந்த சுவாசத்தை அப்படியே சும்மா கவனிக்கிறது மட்டும்தான் இருக்கும். வாசி யோகத்தில் அதை மாற்றிவிடக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கும். மாற்றிவிட்டு கவனிப்பது, இங்கே சும்மா கவனிப்பது, எல்லாமே இந்த சுவாசத்தை கவனித்து சுவாசத்தில் ஒடுங்கி அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகிறதுக்கு தான் அவங்களும் பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னும் ஹார்ட்ஃபுல் மெடிடேஷன் ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹிருதயம் என்று இதயம் என்று சொல்லுகிறோமே, இதயத்தின் மைய ஒரு பகுதியில் இறைத்தன்மை இருக்கிறது என்று அந்த இடத்தையே நினச்சி தவம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
அங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு இடத்தையே நினைக்க, அப்ப அந்த இதயத்தினுடைய இயக்கம், அந்த சுவாசத்தினுடைய இயக்கம் 2மே அங்க கனெக்ட் ஆகுதா இல்லையா? சுவாசம் உள்ள போயி நுரையீரலுக்கு மட்டும் போகுதா? அதுக்கு அடுத்து இதயத்தில கனெக்ட் ஆகுதா? நீங்க சுவாசம் நுரையீரலுக்கு போய் திருப்பி இதயத்துக்கு கனெக்ட் ஆகுது. இதயத்தில போய் கனெக்ட் ஆகிட்டான் என்ன ஆகுது? இதயத்தில் இருந்து தான் அது உடல் முழுவதும் சேகரிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் வாங்குது. ஆக்ஸிஜன குடுக்குது. இது எல்லாத்தையும் உடல் முழுவதும் எல்லா செல்கள்லயும் போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது, குடுத்துட்டு வர்றது எது? ரத்தம். அப்ப இங்க சுவாசம் எங்க போகுது? நுரையீரல் போய் இ இருதயத்துக்கு போகுதா? போகுது. அப்ப அவங்க இருதயத்திலேயே தியானம் செய்ய சொல்றாங்க. அங்கேயே இருந்து, அங்கு என்ன ஆகுது? அங்கேயும் அதே வேகம் குறைந்து ஒரு எண்ணமற்ற நிலை வருது. நீங்க எங்க போனாலும், எந்த ஒரு ஆன்மீகத்தின் ஆழ்ந்த நிலைக்கு சென்றாலும், முடிவாக அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எண்ணம் இல்லாமல் தனித்த மனம் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். இதுதாங்க நோக்கம். இந்த நோக்கம் இல்லாமல் ஒரு ஆன்மீக அமைப்பு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது ஆன்மீக அமைப்பே இல்லை. ஓஷோ இதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு? பலவிதமான டெக்னிக் குடுத்திருக்கிறார். ஒரு சில டெக்னிக் மூலமாக அந்த நிலையை அடைவது என்று அப்படி சில டெக்னிக்க அவர் குடுக்குறார். அந்த டெக்னிக்ல இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, அப்படியே ஒரு சில நிமிடங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். நான் எங்க இருக்கேன்னே தெரியலையே! நான் உட்கார்ந்திருக்கிறதே தெரியல. என் உடம்பே தெரியல. இப்படிலாம் சில பேரு அதில சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு நிலை என்ன? அங்கேயும் அதத்தான் போறோம். நீங்க டைனமிக் மெடிடேஷன் கூட எடுத்துக்கங்க. அங்க என்ன நடக்குது? அதில ஏதோ நெறைய ஒர்க் பண்ற மாரி தெரியும். முதல்ல உடலை வருத்தி நெறைய பயிற்சிகள். அது எல்லாமே டோட்டலா ஒரு 1/2 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் சைலன்ஸ்ல அது ஒரு எம்ப்டினஸ்க்குள்ள கொண்டு போயிரும் நம்மள. அந்த எம்ப்டினஸ்ல கொண்டு போறதுக்கு இவ்வளவு பயிற்சி செய்ய சொல்றாரு. ஏன் அதெல்லாம் செஞ்சு எம்ப்டினஸ்க்குள்ள சொல்றாரு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதில என்ன செய்றோங்கிறத நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்மட்ட ஏகப்பட்ட குப்பை இருக்கு. இந்த குப்பை எல்லாத்தையும் வெளிய தள்ளினா தான் நம்ம எம்ப்டி ஆக முடியும். அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, சரீர சுத்தி, சரீர சுத்தி, பாவ சுத்தி, சிந்தனா சுத்தி இப்படின்னு சொல்லுவாரு அவரு. அப்ப சரீரத்த சுத்தம் பண்ணணும். அடுத்து மனதை சுத்தம் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னுக்கும் அத சுத்தம் பண்ணிட்டு போறதுக்காக அவ்வளவு நேரம் எடுக்கக்கூடியதை குடுக்குறார். அது ஒரு பயிற்சி தான். இப்படி சுத்தம் பண்ணின பிறகு மீண்டும் அசுத்தம் பண்ணாமல் இருந்தால் நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த எண்ணமற்ற நிலைக்கு போயிரலாம். நம்ம எத சுத்தம் பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அங்க என்ன ஆகிறது? மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம தமிழானந்த யோகத்தில அடிக்கடி சொல்லுவோம். உடற்பயிற்சி அவசியமா என்று ஒரு சிந்தனை துளி நம்ம போட்டிருக்கிறோம். எப்ப அவசியம்? உடல் தூய்மை நடந்து விட்ட பிறகு, தூய்மையை கெடுக்காமல் இருந்தால் உடற்பயிற்சி தேவையில்லை. நாம் தினந்தோறும் உடலை கெடுத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், கழிவுகளை சேர்த்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், தினந்தோறும் அதை என்ன பண்ணணும்? கழிவை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோதான். அப்ப அந்த அடிப்படையில நாம அசுத்தம் செய்து தேக்கி வைத்திருக்கக்கூடியதை சுத்தம் செய்து, அதன் பிறகு அங்க போகணுங்கிறது தான் அந்த டெக்னிக். அப்ப எல்லா பேரும், எல்லா மகான்களும் கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணமற்ற நிலை என்பதில் தான் நிற்கிறார்கள். அந்த இடத்துக்கு போன பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அக உணர்வை உணர முடியும். இப்ப நம்ம சொல்லிட்டோம். தனித்த மனம்ங்கிறதுக்கு போறது தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். எண்ணமில்லாத மனம், தனித்த மனம். அப்ப தனித்த மனதுக்கு அடுத்து உள்ள போம்போது, அறிவு, உணர்வு, நான் என்ற உணர்வு. அந்த நான் என்பது
அறிவாகிய தெய்வத்தின் நான், அது உண்மையான நான். அதைத்தான் நம்ம போன தடவை என்ன பண்ணிட்டோம், இந்த நான் எனது என்பதில் எனது என்பதுதான் நாம் என்ன பண்ண வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது. எனது என்பது நீக்கப்பட்டு விட்டால் எனதுகளினால் வந்த நான் நீக்கப்பட்டு விடும். அப்ப உண்மையான நான் என்ற அறிவாகிய தெய்வம் நமக்குள்ள வெளிப்படும். ஆனால் நான் என்பது அறிவாகிய தெய்வம் என்ற ஒரு நிலை. ஆனால் நாம் சொல்ற அந்த ஆணவம் என்ற நான் என்பது எனதுகளினால் வந்த நான். இது ஒரு புது டேர்ம். எனதுகளினால் வந்த நான் என்பது அதிகமாக மகரிஷி காலத்தில் இந்த எனதுகளினால் வந்த நான் பிரித்து மகரிஷி சொல்லலை, என் காதில் கேட்கலை. ஆனால் இது எல்லாத்தையும் கன்னியாகுமரியில் ஏஎஸ்ஆர் பேசும்போது இந்த எனதுகளினால் வந்த நான் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசுவாங்க. இப்போ ரொம்ப பேசுகிறாங்க, அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு புரியுது, எனதுகளினால் வந்த நான் தான் அது, அந்த ஆணவமான நான், தன்முனைப்பான நான் அப்படிங்கிறது அது மட்டும்தான்ங்கிறது புரியுது. அப்போ இந்த எனதுகள் என்பது குறையாமல் நான் என்பது குறையாது. அப்போ எனதுகளை வைத்துக்கொண்டு நான் என்பதை குறைக்க முடியுமா என்று கேட்டால் அதுதான் பக்குவ நிலை. எனது என்பது இருக்கிறது, ஆனால் அது எனதல்ல என்று ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலை தான் ஓஷோக்கெல்லாம் கிடைச்சது. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்ந்த ஞானிகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அவர் எதையும் விடவில்லை, மனதளவில் விட்டு விட்டு தொடர்ந்து நின்றார். அதுக்கு ரொம்ப வைராக்கியம் வேணுங்க. எல்லாமே இருக்கும், ஆனால் அது எதுவுமே என்னுடையது இல்லை என்ற மனதில் அந்த ஒரு பற்று இல்லாமல் அதிலிருந்து மனதிலிருந்து விலகி நிற்பது ரொம்ப ரொம்ப வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வேணும். சரி, அப்போ இப்போ தெரியுதா நமக்கு, மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு தற்சோதனை என்று, அகத்தாய்வு தற்சோதனை எல்லாமே இந்த எனதுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நம்மிடமிருந்து விலக்குவதற்குத்தான் அகத்தாய்வு தற்சோதனை. அதனால தான் யாரும் செய்யறதில்லை. எல்லாமே பெறுவது என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த தனித்த மனம்ங்கிறதுக்கு வரணும். இப்போது கொஞ்ச நேரம் நாம் அப்படி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கில் அந்த தனித்த மனம் அப்படி ஒரு நாம் இருக்கிறோமோன்னு தெரியலையேங்கிற ஒரு நிலைக்கு அப்படி போக முடியுதா அப்படின்னு ஒரு சிறிய முயற்சி செய்து பார்ப்போம். இது ஒரு சின்ன டெக்னிக், இது ஓஷோ கொடுத்த டெக்னிக் தான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, நாம் சாதாரணமாக என்ன பண்ணுவோம், நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம் என்று சொல்லுவோம். இப்போ அப்படியெல்லாம் வேண்டாம், ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ளுங்கள், சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் காலை நீட்டி உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், சாஞ்சு உட்காந்துக்கலாம், எப்படினாலும் உட்காந்துக்குங்க. ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும், உடம்பு ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்படி கொஞ்சம் விறப்பாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அது குண்டலினி யோகத்தை, குண்டலினி ஆற்றலை மேலே ஏற்றுவதற்குத்தான், அது முதுகுத்தண்டு வழியாக ஏற்றுவதற்குத்தான் அது. நம்ம அதெல்லாம் மேலே ஏற்றி ஏற்றி மேலே துரியத்துக்கு மனோன்மணிக்கு எல்லாமே பழகிட்டோம், அதெல்லாம் பழகிடுச்சு. இப்போ அப்படி செகண்டில் நினச்சா அங்கே வரணும். இன்னமும் அப்படியே முதுகுத்தண்டு வழியாக எத்தனை வருஷத்துக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் ஒன்றும் வேணாம், ரிலாக்ஸாக உட்காருங்க, ஓய்வாக தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே உடலையே கவனிங்க. உடம்புல எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்தில் லேசான வலி உணர்வு என்று இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லது உடலில் எந்த இடமாவது ஒரு அசௌகரியமாக உங்கள் மனதுக்கு தோன்றுகிறது என்றால் அதையும் பாருங்கள். அப்படி இருந்தால் உடலை சற்று அசைத்து வலி இல்லாத ஒரு பொசிஷனில் அப்படி உடம்பை வச்சுக்கோங்க. இது சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி உடலை அசைத்து கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள்.
இப்போ கவனிச்சு பாருங்க, உடம்புல ரிலாக்ஸாக இருக்கு, எந்த வித அசௌகரியமும் இல்லை. அப்படி உட்காந்துங்க, அமர்ந்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதி. நம் உள்ளும் புறமும் பேரமைதி முழுமையாய் நிலவுகிறது. உடலையே பாருங்கள். உடல் முழுவதையும் பாருங்கள். தலை உச்சி முதல் பாதம் வரை அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் நமது பருவுடலை நமது மனம் பார்க்கிறது. உச்சியிலிருந்து பாதம் வரை அந்த உடலின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து 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 பாருங்கள். உடலின் அசைவற்ற தன்மை. உடலின் அசைவற்ற தன்மையை ஒவ்வொரு பகுதிகளாய் உணர்ந்த மனம் அந்த அசைவற்ற உடலை முழுமையாய் பார்க்கட்டும். உச்சி முதல் பாதம் வரை முழுமையான அந்த பருவுடல் ஆழ்ந்து ஒடுங்கி ஆழ்ந்த அமைதியில் நம்மையே பார்க்கிறோம். நமது உடலையே பார்க்கிறோம். அந்த உடலில் ஒரு சிறு பகுதி மட்டும் இந்த பூமியோடு இணைப்பு பெற்றிருக்கக்கூடியதை உணர்ந்து பாருங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறு பகுதி மட்டும் நேரடியாக அல்லது ஒரு ஊடகத்தின் வாயிலாக இந்த பூமியோடு இந்த உடலின் மிகச்சிறிய ஒரு பகுதி மட்டும் இணைந்திருக்கிறது. அந்த பூமியோடு இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கவனிங்க. பூமியோடு இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய உடலின் ஒரு சிறு பகுதியை மட்டும் மனம்
கூர்ந்து கவனிக்கிறது. அந்த பகுதியை மட்டும் பாருங்க. மெதுவாக பூமியோடு இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த உடலின் அந்த பகுதியை பூமியிலிருந்து மனதால் பாவனையாய் பிரித்து விடுங்கள். டிட்டாச் யுவர் பாடி. அந்த பூமியின் இணைப்பிலிருந்து இந்த உடலை துண்டித்துக் கொள்கிறோம். அப்படியே இப்பொழுது அந்த உடல் முழுவதையும் பாருங்க. இந்த உடல் இந்த பிரபஞ்ச வெளியில், பிரபஞ்ச காந்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. உடல் முழுவதையும் பார்க்கிறோம். இந்த வெளியிலே மிதந்து கொண்டிருக்கும் அந்த உடலையே பார்க்கிறோம். அந்த காந்த வெளியில் லேசாக அசைந்து கொண்டிருக்கும் அந்த உடலின் அசைவை மனம் ஆழ்ந்து ஒடுங்கி உணர்கிறது. அப்படியே உடலையே பாருங்க. உடலையே பாருங்க. உடலை பாருங்க. ஆழ்ந்த அமைதி. எண்ணங்கள் அற்ற மனம், தனித்த மனம். மனம் மட்டுமே. உணர்வே உணர்வாய். அந்த உணர்வு நிலை மிதந்து கொண்டிருக்கிறோம்.
ஏகமான ஒரு உணர்வு. பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பரந்திருக்கும் காந்த வெளி. அந்த காந்த வெளி லேசாக அசைந்து கொண்டு இந்த உடல், அந்த உடலோடு இணைந்து மனம் எண்ணங்களின் எழுச்சி தனித்த மனமாக ஆழ்ந்த அமைதி நிலை கொண்டுள்ளது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி, சாந்தி, சாந்தி. மெதுவாக ஒரு கண்களில் ஒரு மலர் மொட்டு விரிவது போல திறந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது ஒரு சிறிய பயிற்சி. இப்ப நாம ஏதோ ஒரு டெக்னிக் என்ற வகையில நாம் ஒரு சிறிய பயிற்சிக்குள்ள போனோம். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் நமது மனதில் எந்த எண்ணமும் தோன்றாமல் இருந்திருக்கும். நாம் எங்கு இருக்கிறோம் என்பதே ஒரு அறியாத, உணர முடியாத ஒரு நிலை. ஏதோ இந்த ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு கூட இருக்கலாம். ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த எண்ணங்களின் எழுச்சி என்பது இல்லை. இப்போ எழுச்சி இல்லை என்று சொன்னால் அங்கு மனம் நமது அனுபவ பதிவுகளோடு இணையவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நமது அனுபவ பதிவுகள், அனுபவங்கள் எதுவும் அங்கு தொடர்பு இல்லை என்பதால் நினைவுக்கு வரவில்லை. அதோடு நாம் நேரடியாக புலன்கள் மூலமாக பொருள்களோடோ நபர்களோடோ தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் நாம் தனித்த மனமாய் இருந்து கொண்டு இருந்திருக்கிறோம். இது ஒரு சிறிய முயற்சி. இப்போ இந்த இடத்தில் இப்படி மனம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எதிலிருந்து விலகி இருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பார்த்தால் நாம் முழுமையாக எனதுகளிலிருந்து விலகி இருக்கிறோம். தற்காலிகமாக சாதாரணமாக நம்ம முழிச்சிருக்கும் போது என்ன பண்றோம், ஏதாவது ஒரு எனதுகளில் இணைப்பை பெற்று அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு எனதுகள் அப்படிங்கிறது சில பேருக்கு, பல பேருக்கு பல எனதுகள் ஒரே நேரத்தில் வந்து மனசை அலக்களிக்குது.
அந்த எனதுகளிலிருந்து டோட்டல் டிட்டாச் ஆகி இருக்கும்போது எவ்வளவு அமைதி. இந்த இடம் எப்போ கிடைக்குது? ஆழ்ந்த உறக்கத்தில். நல்ல இன்னைக்கு ஒரு சுகமான தூக்கம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ அங்கே மனம் எங்கே போல அங்கே அந்த எனதுகள் என்பதில் இணைப்பு இல்லாமல் இருக்குது. அதனால தான் சுகமாக தூங்கினோம் என்று சொல்லிக்கிறோம். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். இந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு அன்பும் கருணையுமான மலர்ந்த முகமாக இருக்கும். எப்படி அந்த முகம், நீங்க கூட என்ன பண்ணலாம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அந்த ஃபேஸை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அடுத்த நாள் அவங்ககிட்ட காமிங்க. இது என்னுடைய முகமா அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஏன்? அங்கு மனம் எனதுகள் என்பதில் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அப்ப இந்த எனதுகள் என்பதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையினுடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அதே போல இந்த வாழ்க்கையில் நாம் உணர வேண்டிய இயற்கையின் அந்த பொக்கிஷமான உணர்வுகளை உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம், இந்த ரெண்டுக்குமே காரணம் இந்த எனதுகள் என்பதுதான். அப்ப ஏன் புத்தர்லேருந்து, பட்டினத்தார்லேருந்து, பத்திரகிரியார்லேருந்து எல்லாரும் இந்த உலக இயலை விட்டு விலகிச் சென்றார்கள் என்பது இப்போ புரியுதா? அப்போ பிசிக்கலாக அவங்க விலகி போய் அப்புறம் என்ன பண்ணாங்க, சைக்கலாஜிக்கலாக விலகுவதற்கு முயற்சி செய்தார்கள். ராம மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, படிப்படியாக சைக்கலாஜிக்கலாக அப்படியே என்ன பண்ணுறது, இதிலிருந்து எனதுகளிலிருந்து விலகுவது. முதல்ல மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, எனதுகள் என்பதை தேவையளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுத்தார். தேவையளவு, இன்னைக்கு தேவையளவில் முயற்சி தேவைக்கு இருக்குது அப்படின்னு இருந்துட்டாலே இந்த தனித்த மனதுக்கு தாராளமாக வர முடியும். ஆனால் தேவையில்லாததை தேடி 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 தலைமுறைக்கும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அப்போ எங்கே போய் நிற்கிறோம்? துன்பத்தின் உச்சத்தில் போய் நிற்கிறோம். துன்பமே இதுதாங்க. நல்லா நல்லா ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்க. இந்த மனதில் துன்ப உணர்வு என்பதை இந்த தேவை என்பதிலிருந்து மீறக்கூடிய இடம் மட்டுமே. அப்போ இந்த எனதுகள், அப்போ இந்த எனதுகளிலிருந்து விலகி விலகி இப்படி ஒரு சின்ன சின்ன டெக்னிக், இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்க, சாதாரணமாக கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படி ரிலாக்ஸாக உட்காரும்போது அப்படியே உட்கார்ந்து உடம்பை கவனித்து அப்படியே உடம்பை டிட்டாச் பண்ணி அப்படி போங்க. எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருந்து பாருங்க. இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆகும், அப்பப்போ இந்த எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு நாம் சென்று வருகிறோம். இப்படி ஒரு மனம் அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் பழக 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எண்ணங்களற்ற நிலையிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கணும்னு ஒரு ஆசை வரும்னு சொல்லலாம். அது இருக்கட்டும், அது அப்புறம் வரும். இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷங்கிறத 2 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே அந்த ஆனந்தமாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். அது அது இருக்கட்டும். இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 இந்த எனதுகளை பெருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது நம்மை விட்டு அகன்று விடும். அது தானாக குறைஞ்சிரும். எதுக்கு எனதுகள்னு போய் தேடி, இனிமேல் நான் தேடுவதை நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு நம்ம ஆள் மனம், நம்ம மனசே நமக்கே சொல்லும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறுத்துறது இல்லை, அந்த தெளிவோடு நிறைவோடு அதை நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். அதுக்கு இங்கே நின்னாதான் வரும். அப்போ ஒவ்வொரு
அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் ஆனந்தமும் அன்பும் ஆரோக்கியமும் பெற இயலாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த எனதுகள் அப்படிங்கிறதுல பொருள்கள் தான் நிறைய எனதுகளில் அதிகமாக நம்மிடம் அந்த அமைதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் உறவுகள் என்பதும் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாலும், இந்த உறவுகள் என்பது தேவை என்பதில் இந்த உறவுகள் என்பது ஒரு சிறு பகுதி தான். மகரிஷி தேவைகள் 3ன்னு சொல்லியிருக்கிறதுல பசி தாகம்னு சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் என்ன வேண்டும்? அது நேரடியாக பொருள் தொடர்பு மட்டுமே. அவ்வளோதானே? சரி, தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, அதுக்கும் நேரடியாக பொருள் தொடர்பு மட்டுமே. அந்த பொருள் தொடர்புக்காக உறவுகளின் தொடர்பு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஆனால் அது ரெண்டுமே டைரக்டாக பொருள் தொடர்பு மட்டும்தான். ஆனால் அந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம்னு சொல்ற இடத்துல மட்டும்தான் அது உறவுகளின் தொடர்பு அப்படிங்கிறது வருது. எப்படி உறவுகளின் தொடர்பு? நம்முடைய உடலின் தொடர்பு ஒரு பகுதி, இன்னொன்று அது ஆப்போசிட் ஜெண்டர் என்ற அந்த ஒரு உறவின் தொடர்பு என்பது ஒரு பகுதி. இது இந்த 3வது இடத்துல மட்டும்தான் வருது. முதல் 2 தேவையிலையும் வெறும் பொருள் மட்டும்தான் வருகிறது. அப்போ நீங்கள் நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். அது 3ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் நம்ம ஒரு கணக்குக்காக பார்ப்போம். ஒரு 3ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 66% வெறும் டைரக்ட் பொருள் தொடர்போடு போயிடுது. மீதி 33%. இந்த 33%ல் நமது உடல் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ். அந்த 33ல் ஒரு 13 கழிச்சிருங்க. இது யூரின் போகிறது, மோஷன் போகிறது, இந்த மாதிரி உடல் கழிவுகளின் உந்துவேகம் அப்படிங்கிறதுக்கு அதை கழிச்சிட்டோம். மிச்சம் ஒரு 20 இருக்கு பாருங்கள். அதுதான் என்ன, இது இன்னொரு உடலோடு தொடர்பு கொண்டு அங்கு சமன் செய்யக்கூடிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அங்கே தான் திருமணம் அப்படிங்கிறது வருது, ஆண் பெண் உறவு என்பது வருகிறது. அப்போ இதுவும் ஒரு தேவைன்னு வருது. அப்போ பொருள்களோடும் உறவுகளோடும்னு சொல்கிறோமே, இப்போ பொருள்கள் எவ்வளவு, உறவுகள் எவ்வளவுன்னு பாருங்கள். உறவுகள் மினிமமாக தான் இருக்குது. அப்போ அந்த தேவைகள் நிறைவு வருவது, அந்த தேவை நிறைவு பெறுவதில் இதில் இந்த மற்ற பொருள்களுடைய அந்த தேவை நிறைவேற்றுவதிலும், இந்த நமது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையை நிறைவேற்றுவதிலும் இருக்கிறது தேவை நிறைவு செய்யக்கூடியது மட்டும்தான். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறோம்னா, துன்பம் நீங்குவது என்ற ஒரே ஒரு செயல். எதுக்கு தேவை நிறைவேற்றணும்? ஒரு கேள்வி கேளுங்க. எதுக்காக தேவை நிறைவேற்றணும்? இயற்கை துன்பம் நீங்குவதற்காக. அப்போ இதில் முதல்ல ஒரு 66% சொன்னோம், இங்கிட்ட ஒரு 13, 14 சொன்னோம். 66, 17, 70, 80, ஒரு 80%, 85%, 80%க்கு மேலே துன்பம் நீங்குவது, இயற்கை துன்பம் நீங்குவதற்காக அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு 85 வரைக்கும் வச்சுக்கோமே, 85% துன்பம் நீங்குவதற்காக இந்த தேவை நிறைவு செய்யும். சரி, மீதி 15% அங்கே தான் டைரெக்டாக என்ன பண்ணுது, உறவுகளோடு தொடர்புகள் வருகிறது. எது? உடல் தொடர்பு, ஆண் பெண் இணைப்பு. அங்கே அதுதான் அந்த உறவு. அப்போ உறவு அப்படிங்கிறதுல நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவி ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது பாருங்க, அது ஒன்று தான் டைரக்டாக உறவு. மற்ற உறவுகள் எல்லாம் டைரக்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எப்போ டைரக்டாக இருக்குது? ஒரு குழந்தை தாய்ப்பால் அருந்தும் வரை நேரடியாக தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இல்லை. ஒரு குழந்தைக்கு அடிப்படையாக அந்த மதர் ஃபீடிங் வரைக்கும் தான் நேரடியாக அந்த தொடர்பு. அதுக்கப்புறம் நேரடியாக உடல் தொடர்புங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நேரடியாக உறவுகளின் தொடர்புங்கிறது இங்கு
ஆண் பெண் இணைப்புக்கு மட்டும்தான். மட்டும்தான். மற்ற உறவுகளின் தொடர்பெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த பொருள்களுக்காக அந்த உறவு. எது? பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புங்கிறதுக்கு பொருள் வேண்டும் அல்லவா? இந்த பொருளை கொடுப்பதற்காக தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு இந்த பொருளை கொடுப்பதற்காக அவங்களுடைய உறவு தேவைப்படுது. அப்புறம் தாய் தந்தையருக்கு அந்த பொருளை கொடுப்பதற்காக பையனுடைய உறவு தேவைப்படுது. அப்போ பாருங்க, முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக தாய் தந்தையினுடைய உறவு, அதுக்கப்புறம் இவங்களுடைய கணவன் மனைவி உறவு, ஆண் பெண் இணைப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான பிறகு இந்த பொருளை கொடுப்பதற்காக பிள்ளைகளுடைய உறவு. இப்படிதான் உறவு இருக்கு. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா துன்பம், இயற்கை துன்பம் போக்குவதற்கான உறவு தான் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு 15% சொல்கிறோமே நடுவில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இணைப்பு, இது என்ன அப்படின்னா, அது மகரிஷி சொல்லியிருக்காரு, இயற்கை கழிவுகளின் உந்து வேகம், அங்கேயும் இயற்கை துன்பம் என்பதை போக்குவதற்காக தான். அதுவும் தேவைதான். அங்கே ஒரு துன்பத்தை போக்குவதற்குத்தான் அந்த உறவு. ஆனால் அந்த உறவில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. துன்பத்தை போக்குவது மட்டும் இருக்கிறதா என்று கேட்டால், அங்கு இயற்கை துன்பத்தை போக்குவது என்பதும் நடக்கிறது. அதற்கும் மேலாக அந்த உறவு என்பதில் இந்த ஒரு எண்ணமற்ற ஒரு எம்டினஸ் ஆகக்கூடிய, தனித்த மனமாக ஆகக்கூடிய ஒரு நிகழ்வும். அது மட்டுமல்லாமல் இந்த எனதுகளினால் வந்த நான் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த தன்முனைப்பும் அற்ற ஒரு நிலை. இந்த இரண்டும், தன்முனைப்பு என்பது அகலும் இடம் ஒன்று, எண்ணம் இல்லாத ஒரு தனித்த மனம், இந்த 2 இடத்தையும் அடையக்கூடிய ஒரு நிகழ்வும் அதற்குள்ளாக ரகசியமாக ஒளிந்திருக்கிறது. அப்போ இதில் என்ன இருக்கு பாருங்க, தியானத்தில் முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒரு நிகழ்வு இங்கு ஆண் பெண் இணைப்பில் கிடைக்கிறது, நடக்கிறது. இது அதற்குள்ள ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றிய ஒரு கல்வி சமுதாயத்தில் கொடுக்கப்படாததினால், இதை பற்றி பேசுவது என்பதே தவறு என்று இந்த சமுதாயம் சித்தரித்து கொண்டதினால் இந்த ரகசியம் எங்கும் தெரியாமல் போய்விட்டதை நாம் பார்க்க. இப்போ இந்த ரகசியம் என்பதும் என்ன, நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போ துன்பம் நீங்குவது மட்டும் என்பது இல்லாமல், இந்த உறவுகளின் இணைப்பில் துன்பம் நீங்குவது மட்டுமில்லாமல் ஒரு ஆனந்த ஒரு அனுபவம், இறை உணர்வை பெறக்கூடிய அனுபவம் என்பதும் இங்கு நிகழ்கிறது. ஆனால் அந்த இடத்தை விழிப்புடன் கவனிக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை என்பது இன்றைக்கு உலகத்தில் எந்த மனிதர்களிடமும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அந்த ஒரு எண்ணமற்ற நிலைக்கு பழகி வரக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் சென்று கொண்டிருந்தால், அப்படி சென்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விழிப்புணர்வில் இதை உணரக்கூடிய ஒரு பக்குவமும் வரும். அப்படி அந்த நிலை, அதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கை அமைத்து கொடுத்திருக்கிறது. இது எல்லா உயிரினங்களிலும் அது பொதுதான். இது எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான ஒன்றுதான். ஆனால் அந்த விழிப்பு நிலை என்பது 5 அறிவு விலங்கினங்கள் வரை ஓரளவுக்கு அந்த விழிப்பு நிலை இருக்கிறது. மனிதனிடம்தான் அந்த விழிப்பு நிலை மிக 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 குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த விழிப்பு நிலை வரவில்லை? அப்போ விழிப்பு நிலை வரலன்னா என்ன அர்த்தம்? மயக்க நிலைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன மயக்க நிலை? அதுக்கு என்ன தடை? இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அந்த தடைகளெல்லாம் நீக்கி அந்த உணர்வுக்குள் சென்றால், அந்த விழிப்புணர்வில் அதை உணர்ந்தால், இந்த இறை உணர்வு என்பது
இன்னும் நிலையான நீடித்த உணர்வாக நமக்குள்ளாகவே உணர முடியும் என்ற ஒரு தத்துவமும் இருக்கிறது. அதற்குரிய தடைகள் என்ன என்பதை பற்றி நம்ம மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாலுணர்வும் ஆன்மீகமுங்கிறதுல லேசாக அதை சொல்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் அதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காந்த தத்துவம், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய காந்த தத்துவமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இதே சிந்தனையை தொடர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.